பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். இன்னொரு டைம் அவங்க பக்கம் போறத நான் பார்த்தேன், உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்கோ. கத்திய தூக்கிட்டு நீ பாட்டுக்கு வர பெரிய இது மாதிரி முடிஞ்சா எங்க ரெண்டு பேத்த தாண்டி அவங்கள தொட்டு பாடுறா. ரெண்டு பேத்துக்கும் அவ்வளவு குழுப்பு. அன்னைக்கு நீங்க பின்னாடி வரத நாங்க பார்த்தோம்டா. எதுக்காக சும்மா போனோம்னா அவங்க ரெண்டு பேத்துக்காக மட்டும்தான் உங்க ரெண்டு பேத்தையும் விட்டுட்டு சும்மா போனோம். ஆனா அதையும் விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் திரும்பி வந்திருக்கீங்க. அவகிட்ட போய் சொல்ல வேண்டியதானே, எங்க ரெண்டு பேத்தையும் தாண்டி எங்க ரெண்டு பேத்து பொண்டாட்டிய தொட முடியாதுன்னு. அவகிட்ட சொல்லலையா? அப்புறம் எதுக்குடா திரும்பி அவ அமுச்சு விட்டுருக்கா உங்கள? தைரியமா இருந்தா எங்க கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்க சொல்லு. அத விட்டுட்டு அவங்கள குத்த போறேன்னு சொல்லிட்டு போய் அவகிட்ட சொல்லு. இன்னொரு டைம் இந்த பக்கமே நீங்க ரெண்டு பேரும் வரக்கூடாது. அன்னைக்கே உங்களால விட்டுருக்க கூடாதுடா, அந்த இடத்துல புதைச்சிருக்கணும். விட்டுட்டு போனோம்ல எங்களதான் சொல்லணும். என்னடா ரெண்டு பேரும் இவ்வளவு திமிரா பேசினா பெரியாளா? இன்னைக்கு நான் முடிக்க வேண்டிய காரியத்தை முடிக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்க. என்னடா திமிரா பேசுற? எங்களை தாண்டி முடிஞ்சா அவங்க ரெண்டு பேத்தையும் தொட்டு பாடுறா. இன்னொரு டைம் நாங்க இப்படி நின்று பேசிட்டுலாம் இருக்க மாட்டோம். மரியாதையா போயிருங்க. ஏதாவது பண்ணி பாருங்கடா உங்க ரெண்டு பேத்தையும். அதுக்கப்புறம் நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க. முடிஞ்சா தொட்டு பாருங்க. என்னடா உங்களை தாண்டி தொட முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதை தாண்டா சொல்றேன். எங்க ரெண்டு பேத்தையும் தாண்டி முடிஞ்சா தொட்டுக்கோடா. அந்த மகாராணி கிட்ட சொல்லுங்க எதுவும் எங்கனால புடுங்க முடியலன்னு. சௌமியா ஸ்னேகாவுக்கு முன்னாடி அன்பு ஜீவாவும் இருக்காங்கன்னு போய் சொல்லுடா. இன்னொரு டைம் உங்க ரெண்டு பேத்தையும் இந்த இடத்துக்கு வரத பார்த்தேன், அவ்வளவுதான் உங்களுக்கு. அவங்க பின்னாடி வரதோ அவங்கள கத்தியால குத்தி கொடுமைப்படுத்தலாம் இப்படி எல்லாம் ஏதாவது நினைச்சிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான். அடுத்து உயிரும் இருக்காது, உங்க ஓனரோட உயிரும் இருக்காது. கடைசியா வார்னிங் தரேன், ரெண்டு பேரும் அப்படியே தப்பிச்சு ஓடிடுங்க. எங்க கண்ணு முன்னாடியே எங்கேயும் வந்து நின்றாதீங்க. அப்படி மட்டும் நின்னுட்டீங்க, அடுத்து நீங்க ரெண்டு பேரும் இருக்க மாட்டீங்கடா. அவ்வளவு கடுப்புல இருக்கும். சரியா? யாரு வந்தாலும் தூக்கி போட்டு நாங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம். புரிஞ்சுச்சாடா? என்னடா மிரட்டுறீங்களா என்னையே? அது உனக்கு இப்பதான் தெரியுதா? இப்ப நான் உன்கிட்ட மிரட்டல, வார்னிங் கொடுக்கறேன். சௌமியா ஸ்னேகா மேல ஏதாவது ஒரு கீரல் பட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான்டா நீங்க ரெண்டு பேரும் அன்னையோட க்ளோஸ். ரெண்டு பேரும் நீங்க முடிஞ்சா பண்ணிதான் பாருங்கடா. இவ்வளவு திமிரா பேசினா அப்படியே விட்டுட்டு போயிருவோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்க ஓனர் கிட்ட வாக்கு கொடுத்துருக்கோண்டா, இன்னைக்கு அவங்க ரெண்டு பேத்தையும் முடிக்காம அந்த இடத்த விட்டு வர மாட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன உனக்கு திமிரு? என்ன திமிராடா? இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கும் போதே நீ இவ்வளவு தூரம் பண்றியே, இதுல நாங்க அமைதியா இருந்தா என்னென்னலாம் பண்ணுவீங்க? அன்னைக்கு எங்க பொண்டாட்டி பின்னாடி வந்து குத்துறதுக்கு வர பிளான் போட்டிருக்காங்க அந்த மகாராணி. நானும் பொறுமையா இருக்கேன், எதுவும் தெரியாது அப்படின்னு நானும் நினைச்சிட்டு இருந்தா, நீங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க வாடு குத்திட்டு போலான்னு நினைக்கிறீங்க. அவ்வளவு ஈஸியா அவங்க ரெண்டு பேத்தையும் விட்டுருவோன்னு வேற ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னடா இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வம்பு வச்சுக்காதீங்க. டேய் நான் சொல்றேன்டா, எங்க கிட்ட நீங்க ரெண்டு பேரும் வம்பு வச்சுக்காதீங்க. அடுத்து நீங்க இந்த உலகத்துல இருக்க மாட்டீங்க பாத்துக்கோங்க. அன்னைக்கு சும்மா விட்டுட்டு போனோம்னா அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறது காரணத்துக்காக மட்டும்தான் சும்மா விட்டுட்டு போனோம். ஆனா இன்னைக்கு சும்மா விட்டுட்டு போறதுக்கு நாங்க ஒண்ணும் வரலடா. இப்போ சொல்ற, கடைசியா வார்னிங் கொடுக்கறேன். உங்களால முடிஞ்சா உங்க உயிரை காப்பாத்திக்கோங்க. அப்படி முடியாது, நான் செஞ்ச தப்பே தான் செய்வேன்னு சொன்னீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்துடா. அவ்வளவுதான், சொல்ல வேண்டியதை சொல்லி என்ன எங்க உயிருக்கு ஆபத்து அப்படி இப்படின்னு ஓடிடுவோம் நினைச்சீங்களா? அவங்க ரெண்டு பேத்தையும் கொல்லாம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். திரும்பி கொல்லுவேன் கில்லுவேன் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளவுதான். அந்த மகாராணி ரொம்ப திமிரா பேசுறாங்க. என்ன எங்க மேல இருக்க பயம் போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்களா? அவ மேல எங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு துளி கூட பயம் இல்லடா. ஏன்னா சௌமியா ஸ்னேகாவுக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேர் நிக்கிறோம். அவங்களுக்கு ஒன்னும் ஆகாதுடா. அதையும் மீறி உங்க மகாராணி ரொம்ப திமிரா பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோயே, அடுத்து அவங்க இங்க இருக்க மாட்டாங்க, ஜெயில தான் இருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்க சொல்லு. இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், டைரக்டா போய் அங்க சொல்ற. சொல்லாம திரும்பி நான் இங்க நின்று முடிக்காம போக மாட்டேன்னு ஏதாவது நீ நினைச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே, அப்புறம் நினைக்கிறதுக்கு கூட நீ இருக்க மாட்டேன். புரிஞ்சுச்சா ரெண்டு பேத்துக்கும்? இப்போ சொல்றேன், அவங்க ரெண்டு பேத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க ரெண்டு பேத்தோட உயிர் இருக்காதுடா. மரியாதையா இங்க கண்ணு முன்னாடி நிக்காம தப்பிச்சு ஓடிருங்க. அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கனே இவன் என்ன செஞ்சிட போறான்னு மட்டும் ரெண்டு பேரும் நினைச்சீங்க, அவ்வளவுதான்டா. அவங்க ரெண்டு பேரும் எங்க உயிர்ரா. அது தொடணும்னு நினைச்சீங்க, நீங்க எரிஞ்சிருவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா இல்லையா? நான் போய் எங்க ஓனர் கிட்ட சொல்றேன், இருங்கடா. போடா போய் அந்த மகாராணி கிட்ட சொல்லு. அவ்வளவு ஈஸியான சௌமியா ஸ்னேகாவை தொட முடியாதுன்னு போய் சொல்லு. முடிஞ்சா எங்க கிட்ட சண்டை போட்டு அவங்களை ஜெயிக்க சொல்லு. அதை விட்டுட்டு எங்க உயிரை தொடணும்னு நினைச்சாங்க, தொடர கையே இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோ. கையை மட்டும் இல்லடா, தொடர உயிரே இருக்காதுடா. தயவு செஞ்சு எங்க கண்ணு முன்னாடி நிக்காதங்கடா, போங்க. கண்ணு முன்னாடி நின்னு நீங்களே திட்டு வாங்கிக்காதீங்க, போங்க. உங்க மகாராணி கிட்ட போய் சொல்லுங்க, நாங்க சொன்னதை அத்தனையும் அவகிட்ட போய் சொல்லு. முடிஞ்சா எங்க கிட்ட வந்து போராடி ஜெயிக்க சொல்லு. அதை விட்டுட்டு எங்க உயிரை தொடணும்னு நினைச்சாங்க, அவ்வளவுதான்.
திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கனே, அதனால இவ எதுவும் செய்ய மாட்டான்னு நினைக்காதீங்கடா. அவங்களுக்கு ஒண்ணுனா எந்த எல்லைக்கு வேணாலும் நாங்க 2 பேர் போவோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்டா 2 பேரும். இதுக்கு மேல உங்ககிட்ட நின்னு பேசுறதுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்ல. அவங்க 2 பேரும் வந்துருவாங்க. அப்புறம் அவங்க கிட்ட சமாளிக்க வேண்டியதா இருக்கும். கிளம்புங்க. அவங்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சுச்சு உங்களை சும்மா விட மாட்டாங்கடா. தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்கன்னு மட்டும் நினைக்காத. அவங்க 2 பேத்தையும் அடிச்சு கொண்டுருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க 2 பேத்துக்கிட்ட பேசுற மாதிரி அங்க போய் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. கிளம்புங்க. போங்கடா போங்க. வாடா போலாம். அவங்க சீக்கிரம் வந்துட போறாங்க. ஆமா, ஆபீஸ்ல இருந்து வந்தாலும் வந்துருவாங்க. வா போலாம். அவங்க வராங்களாடா. வந்தா என்ன, வரலன்னு என்ன, இவங்கள முடிச்சு விட்டுறலாம். பிளான சொதப்பாதுடா. அப்புறம் என்ன ரொம்ப திமிரா பேசுறாங்க. இவங்களையும் குத்திட்டு அவங்களையும் குத்தி விட்டுருவோம். நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு ஞாபகம் வச்சுக்கோ. அவங்க வராங்களா? வராங்க. நீ அவனை குத்து, நான் இவனை குத்திடுறேன். போடா. சரிடா. நம்ம குத்த வேண்டியது அவங்கடா. இவங்க மேல ஒரு கீரல் பட்டா கூட உனக்கு அவ்வளவுதான்டா. பார்க்கும் போது குத்துலாம் தன்னால இங்க வருவாங்க. அவங்களே குத்து வாங்கிக்குவாங்க. சொன்னதை மட்டும் செய். அதை விட்டுட்டு இவங்கள குத்துறேன்னு மட்டும் தெரிஞ்சுச்சு அந்த மேடமுக்கு, அவ்வளவுதான். நம்மள புதைச்சிருவாங்க. சரியா புரிஞ்சுச்சா? சரிடா போலாம்டா. வா. போடா. ஜீவா, ஜீவா உங்க பின்னாடி பாருங்க. ஜீவா, அன்பு, ஜீவானா, அன்பனா. சௌமியா, ஸ்னேகா. அண்ணா உனக்கு ஒண்ணும் இல்லைண்ணா. சௌமியா, என்ன பண்ணி வச்சிருக்க? உனக்கு ஒண்ணும் இல்லைதானண்ணா? உனக்கு பாரு அன்பு. ஸ்னேகா என்னடி? அண்ணா ஒண்ணும் இல்லைண்ணா. உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல, எனக்கு ஒண்ணுமே இல்லைண்ணா. ரத்தம் வருது. இல்லண்ணா, எனக்கு ஒண்ணுமே இல்லைண்ணா. எனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு ஏதாவது காயப்பட்டுருச்சாண்ணா? எனக்கு ஒண்ணும் இல்லைண்ணா. ஸ்னேகா என்ன பண்ணி வச்சிருக்க ஸ்னேகா? அண்ணா எனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு ஏதாவது காயப்பட்டுச்சான்னு பாருண்ணா. நின்னுடா. டேய் அன்பு, 2 பேத்தையும் பொடி அன்பு. ஓடுறாங்க அன்பு. அண்ணா போகாதண்ணா. அண்ணா என்னடா என்ன ஸ்னேகா? அண்ணா போகாத. அவங்க போகட்டும் விடுண்ணா. ஆமா ஜீவனா, போகட்டும் விடுண்ணா. இப்படி செஞ்சுட்டு போவாங்க, அவங்கள சும்மா விட சொல்றியா? அண்ணா வேண்டாம் விடுண்ணா. எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க நல்லா தானே இருக்கீங்க. விடுங்கண்ணா. எனக்கு ஒண்ணும் இல்ல. அண்ணா உனக்கு ஒண்ணும் இல்ல தானேண்ணா? எனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லண்ணா. நான் நல்லா தானே இருக்கேன். என்ன தலை சுத்து தைரியம்? ஹாஸ்பிடல் போயிடலாம். ஹாஸ்பிடல் போலாம். எனக்கு ஒண்ணுமே இல்ல. நீ கவலைப்படாத. நீ அழுகாதண்ணா. நீ அழுகிறது என்னால பார்க்க முடியலண்ணா. நீ ஓகே தானே? ஹாஸ்பிடல் போயிடலாம். இப்ப வந்துரும். ஐயோ அண்ணா எனக்கு ஒண்ணுமே இல்லண்ணா. நான் நல்லாதான் இருக்கேன். நீ அழுகிறத பார்த்தா தானே கஷ்டமா இருக்கு. நீ அழுகிறத பார்க்கும் போது தானே எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் தான் ஒண்ணும் இல்லைங்கிறல. அவன் லைட்டா கத்தியில குத்திட்டான், அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணுமே இல்ல. அதுக்கே நீ இப்படி இருக்க? நான் சொல்றேன், ஹாஸ்பிடல் போயிடலாம். டாக்டரே எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. கால் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துல வந்துரும். எதுக்கு இப்படி வந்தீங்க? என் அண்ணன் அவன் குத்து வந்தான். நான் தடுக்க தான் வந்தேன். அவன் குத்துவான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆமா, 2 பேரும் என்ன லூசா? குத்துனா எங்களை குத்திட்டு போட்டுன்னு விட வேண்டியதானே? எப்படின்னா விட முடியும்? உங்களை குத்த வரும்போது நாங்க சும்மா இருக்க முடியுமா? அதனால தான் வந்தேன். நான் தான் எனக்கு ஒண்ணும் இல்லைங்கிறல. நான் நல்லாதான் இருக்கேன். நீ ஃபீல் பண்ணாத. ஃபீல் பண்றத பார்க்க முடியல. நான் அழுகாத. நான் தான் ஒண்ணும் இல்லைங்கிறல. அழுகாத. நான் இதெல்லாம் சின்ன காயம், அவ்வளவுதான். என் அண்ணன் இருக்கும் போது எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு ஒண்ணும் இல்ல. குத்துனா எங்களை தானே குத்த போறாங்க. விட்டு தொலைய வேண்டியதானே? எங்களுக்கு என்ன ஆனா கூட பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏதாவது எங்களால தாங்க முடியுமா? அதே தானே. உங்களுக்கு ஏதாவது எங்கனால தாங்க முடியுமாண்ணா? ஒருத்த என் அண்ணனை குத்த வர என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களாண்ணா? ஆனா எனக்கு ஒண்ணும் இல்லண்ணா. நான் அன்பிக்கிட்ட பேசிட்டு வரட்டேண்ணா. உனக்கு ஒண்ணும் இல்ல. அன்பு இங்கதானே இருக்கான், பேசு. நான் உட்காந்துக்கிறேன். என்னால நிக்க முடியலண்ணா. சரி உட்காரு. அதே மாதிரிதான் உன்னை குத்த வந்தாங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேனா? இதே உன் தங்கச்சிக்கு நடந்தா நீ வருவதானே? அதே மாதிரிதானே நானும். எனக்கு எங்க அண்ணன் தான் முக்கியம். எனக்கும் என் அண்ணன் தானே முக்கியம். உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும் வேணாமே முடிவும் கூடதான். என்ன விதிடா என் விதிய சொல்ல ஒரு வழி இல்லையா? அட என்ன சொல்லடா? ரொம்ப கஷ்டப்படுத்துறல அன்பு. நீ என்னடி என்ன கஷ்டப்படுத்துற? நான் தான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். உன் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பல, சந்தோஷமா இருந்திருப்பல. எனக்கு கல்யாணமும் பண்ணிருக்க தேவையில்ல. அதெல்லாம் நான் சொல்லணும்டா. நீதான் நான் லவ் பண்ணலன்னு உங்ககிட்ட சொல்லி ஏமாத்தன. அதுவும் உனக்கு கஷ்டம்தான். அதுக்கப்புறம் நம்ம லைஃப சேர்ந்து வாழணும்னு நினைச்சோம். அப்பதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுவும் எங்கனால தானே. அப்ப எல்லாத்துக்குமே நாங்க தானே காரணம். நாங்க செஞ்ச தப்பு தானே அது. இதுக்கெல்லாம் காரணம் நாங்க தானடா. உங்க லைஃப்குள்ள நாங்க 2 பேரும் வராம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. ஆமா ஜீவா, நாங்க வராம இருந்திருந்தா நடந்திருக்காதுல்ல ஜீவா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஸ்னேகா. இல்ல ஜீவா, நான் உங்க லைஃப்குள்ள வந்தனாலதான் இவ்ளோ பிரச்சனை. இங்கனாலதானே அவங்க 2 பேரும் உங்களை குத்த வந்தாங்க. இல்லன்னா குத்த வந்திருக்க மாட்டாங்க ஜீவா. இதுக்கெல்லாம் காரணம் நாங்க 2 பேர் தான் ஜீவா. அப்படியெல்லாம்
பேசாதீங்க. உங்க லைஃப்குள்ள வந்துட்டா உங்களோட பிரச்சனை எங்களோட பிரச்சனை மாதிரிதான். அன்பு எனக்கு ஒன்றும் ஆகாது அன்பு, நீ அழுகாத அன்பு. எவ்வளோ பிரச்சனையில இருந்து நாங்க தப்பிச்சு வந்துட்டோம். இது சின்ன காயம் தான்டா, லைஸா கத்தி உரசிட்டு போயிடுச்சு, அவ்வளவுதான்டா. நீ நினைக்கிற மாதிரி பெரிய காயாலும் இல்லை. எங்க 2 பேத்துக்கு ஒன்றும் ஆகாது நீங்க இருக்கிற வரைக்கும். நாங்க கூட இருந்து எங்களை காப்பாத்தவரை நீங்க குத்து வாங்கிட்டீங்கல்ல. எங்க 2 பேத்துக்கு ஒன்றும் ஆகாது, நீங்க கூட இருக்க வரைக்கும் கவலைப்படாதீங்க. எப்போதும் அழுக கூடாது அன்பு. நீ அழுந்தா எனக்கு பிடிக்காதடா. நீ அழுகும் போது எனக்கு சுத்தமா பிடிக்காதடா. அதனால நீ அழுகாதடா. நீ அழுந்தா என்னால தாங்க முடியாது அன்பு. அழுக கூடாது அன்பு. நீங்க 2 பேரும் அழுந்துட்டு இருந்தா நாங்களும் அழுந்துட்டு தானே இருப்போம். எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆமா ஜீவா, எங்களுக்கு ஒன்னும் ஆகாதுடா. அதான் நீங்க 2 பேரும் இருக்கீங்களே, நீங்க 2 பேரும் இருக்கும் போது எங்களுக்கு என்ன ஆகும்? எங்களுக்கு ஒன்னும் ஆகாதுடா. இங்க பாரு ஜீவா, சரி ஜீவா, எங்களுக்கு தான் ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றோம்ல, அப்புறம் எதுக்கு 2 பேரும் அழுந்துட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் அழுக கூடாது. அழுந்தா எங்களால தாங்க முடியாது, அழுகாதீங்க. லைட்டா கத்தி வரிசிடுச்சு, அவ்வளவுதான். மத்தபடி ஒன்னும் இல்ல அன்பு, அழுகாத அன்பு. சௌமியா, சௌமியா இங்க பாரு, என்ன பாருடி சௌமியா. அண்ணா என்னாச்சு அண்ணா? சௌமியா, சௌமியா இங்க பாரு சௌமியா. சௌமியா என்னடா ஆச்சு? சௌமியா, சௌமியா இங்க பாரு சௌமியா, என்ன பாரு சௌமியா. அண்ணா அவன் மயக்க போட்டான்னு நினைக்கிறேன், டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போகணும்னா. நேஹா உனக்கு ஒண்ணும் இல்ல தானே? ஓகே தானே? அண்ணா நான் ஓகே தான், எனக்கு லைட்டா தான் பட்டுச்சுன்னா எனக்கு ஓகே தான். ஆனா சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா, சீக்கிரம் போ. ஆனா சீக்கிரம், நான் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நான் சீக்கிரம். சௌமியா, சௌமியா உனக்கு ஒன்னும் ஆகாதடி, உனக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன்டி நானு. உனக்கு ஒன்னும் இல்ல, இப்ப போயிடலாம். கண்களில் சோகம் என்ன, காதலால் காவல் செய்வேன். கண்மணி உன்னை தீண்டும் காற்றுக்கும் வேலி செய்வேன். 1000 தடை தாண்டியே உன்னை பாதுகாப்பேன். நானே நானே உயிரே என் உயிரே, உனக்காக நான் இருப்பேன். உலகம் வந்தாலும் உனக்காக நான் எதிர்ப்பேன். இந்த ஆம்புலன்ஸ் வர லேட் ஆகுமா? தூக்கன் நம்மளே கூட்டிட்டு போயிடலாம். சரி ஜீவா. டாக்டர், டாக்டர், டாக்டர் சீக்கிரம் வாங்க டாக்டர். ருத்ரன், ருத்ரன் என்னாச்சு 2 பேத்துக்கும்? ருத்ரன், ருத்ரன் ப்ளீஸ் ருத்ரன், காப்பாத்துங்க ருத்ரன். என்னாச்சு, என்னாச்சு? முதல்ல அன்பை என்னாச்சுன்னு சொல்லுங்க. வயித்துல கத்திய குத்திட்டாங்க ருத்ரன், ஏதாவது பண்ணுங்க ருத்ரன். என்ன சொல்றீங்க? என்னாச்சு முதல்ல? ருத்ரன் தயவு செஞ்சு காப்பாத்துங்க ருத்ரன். ருத்ரன் சௌமியா மயக்க போட்டு 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ருத்ரன், என்னன்னு பாருங்க ருத்ரன். ஒன்னும் இல்ல ஃபீல் பண்ணாதீங்க, பாக்கலாம். 2 பேத்துக்கும் எதுவும் ஆகாது, நான் இருக்கல, விடுங்க. ருத்ரன் கௌசி இல்லையா? அவ இப்ப ஹாஸ்பிட்டல் வரது இல்ல. ருத்ரன் நீங்க ஃபேஸ் பண்ணிருவீங்களா? எப்படியாவது காப்பாத்திருங்க ருத்ரன். நான் பாத்துக்கிறேன் அன்பு, ஒன்னும் இல்ல. 2 பேத்துக்கும் எதுவும் ஆகாது. காயத்ரி, நர்ஸ் ஐசியூ ரெடி பண்ணுங்க நர்ஸ். ருத்ரன் ஐசியூல எதுக்கு ருத்ரன்? 2 பேத்தையும் ஒரு டைம் செக் பண்றது பெட்டரோன்னு தோணுது. கத்தி குத்தி இருக்கு, அது ஒன்னும் நார்மலான விஷயம் கிடையாது. பார்த்து என்ன ஏதுன்னு சொல்றேன், நீங்க 2 பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. நேஹா உங்களுக்கு ஒன்னும் இல்ல, தலை சுத்துற மாதிரி ஏதாவது இருக்கா? ஒன்னும் இல்ல, லைட்டா வலிக்குது டாக்டர், அவ்வளவுதான். பெயின் கில்லர் தர வெயிட் பண்ணுங்க. என்ன கத்தி குத்துச்சு? இரும்பு கத்தியா அந்த மாதிரி ஏதாவது தெரியுமா? டாக்டர் அதெல்லாம் எதுவும் தெரியாது டாக்டர். இருப்பிடிச்ச கத்தி அந்த மாதிரி ஏதாவது தெரியுமா? அதனால கொஞ்சம் சீரியஸ், அதனாலதான் கேக்குறேன் டாக்டர். தெரியல டாக்டர். சரி ஓகே, ஒன்னும் இல்ல, நான் செக் பண்ணி சொல்றேன். ஐ திங்க் ஸ்னேகாவுக்கு ஸ்ட்ரெஸ் மட்டும் போடணும்னு நினைக்கிறேன், ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. சௌமியாவுக்கு டாக்டர் அவங்களுக்கு செக் பண்ணி சொல்றேன், ஆழமா குத்தி இருக்கோம், அதனாலதான் மயக்க போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு பெயின் மட்டும் தான் இருக்கு, அவங்களுக்கு என்ன எதுன்னு தெரியல, நான் பாத்துட்டு சொல்றேன். ஓகே டாக்டர். டாக்டர் 2 பேத்துக்கும் ஒன்னும் ஆகாது தானே டாக்டர்? ஒன்னும் இல்ல, ஸ்னேகாவுக்கு லைட்டா பெயின் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். லைட்டா உரசி இருக்கு, அவ்வளவுதான். சௌமியாவுக்கு என்ன ஏதுன்னு தெரியல, மயக்க போட்டிருக்காங்க. சோ செக் பண்ணி சொல்றேன், இன்ஃபெக்ஷன் ஏதோ ஆயிடுச்சோ என்னமோ. எந்த கத்தின்னு வேற நமக்கு தெரியாதுல, நான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு சொல்றேன். எதுக்கோ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். சீக்கிரம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. நமக்கு வேற என்ன கத்தி எதுன்னு தெரியல, சோ அதுக்கு முன்னாடி எதுவும் சொல்ல முடியாது. சோ செக் பண்ணிட்டு நான் சொல்றேன். நமக்கு வேற எந்த கத்தியில குத்தி இருக்காங்கன்னு தெரியல, எவ்வளவு காயம் இருக்குன்னு தெரியல. பிளட் வேற ஸ்னேகாவுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப வருது. நான் என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு சொல்றேன். நான் பிளட் என்ன ஏதுன்னு சொல்றேன். பிளட் குரூப் இவங்களோடது உங்ககிட்ட யாராவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெடியா இருந்துக்கோங்க. பிளட் தேவைப்பட்டாலும் தேவைப்படலாம், ஏன்னா ரொம்ப பிளட் போயிருக்கு. நானும் நர்ஸ் கிட்ட சொல்லி வைக்கிறேன், பிளட் அரேஞ்ச் பண்ணுவாங்க. உங்க குடும்பத்துல யாராவது இருந்தா கூட எனக்கு ஓகே. ஐசியூ ரெடி ஆயிடுச்சுன்னு பாத்துட்டு வரேன், நீங்க கூட்டிட்டு வந்துடுங்க. ஓகே ருத்ரா. சௌமியா நீ இல்லனா நான் இல்லடி. சௌமியா தயவு செஞ்சு கண்ணை முழிச்சு பாருடி, மூச்சு பேச்சு இல்லாம இருக்க, ஏதாவது பேசுடி, எனக்கு பயமா இருக்கு. நீ இல்லனா நான் இல்லடி. அண்ணா கவலைப்படாத, நான் எங்க 2 பேத்துக்கும் ஒன்னும் ஆகாது. ரொம்ப வலிக்குதாமா? ரொம்ப வலிக்குது ஜீவா. ஒன்னும் இல்ல, இப்ப டாக்டர் பார்த்து செக் பண்ணி சொல்லுவாங்க. ஒன்னும் இல்ல சரியா? 2 பேத்துக்கும் ஒன்னும் ஆகாது. ஸ்னேகா கொஞ்சம் போறதுக்கோ வலியோ ஒன்னும் இல்ல சரியா? ரொம்ப வலிக்குது, நான் ஏதாவது பண்ணுனா? ஒன்னும் இல்ல ஸ்னேகா, கண்டிப்பா உனக்கு ஒன்னும் ஆகாது. சௌமியா எந்திரி சௌமியா, நீ இல்லன்னா நான் இல்லடி. தயவு செஞ்சு என்கிட்டயே வந்துடுறீ. வாழ்வே அடி நீதானம்மா, சாகாவரம் போல வந்தாயம்மா,
மூச்சு காத்தும் பேர் சொல்லாதா தூண்டில் மீனா நான் தினம் சாகுறேன் சாமி வேணா உனழல் சாயுற ஏழு சன்மோ இனி ஓ உசுருல தினம் கலக்கணும்